மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நான் இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான சாதனை படைத்த ஒரு குர்ஆனை சுமந்த அல் ஹாஃபில் அப்துல்லா மாவடிப்பள்ளி, அவங்களோட வாப்பட பேர் அப்துல் அமீத. மாஷா அல்லாஹ். இந்த அப்துல்லா பொறுத்தவரையில் எங்களோட 4-5 வருஷமா முஹப்பத்தாக உள்ள ஒரு ஹாஃபில். அதுவும் கண் தெரியாத நிலையில இந்த குர்ஆனை மாஷா அல்லாஹ் பாடமாக்கி முடிச்சுகிறார். ஈமான் இஸ்லாத்துடைய சூழல்ல இந்த புள்ள வளர்ந்து கண்ண பார்வை இல்லாட்டியும் கல்புல வெளிச்சத்தோட நடமாடுறார். உலமாக்களை கண்ணியப்படுத்துறது, அதே போல வரவேற்கிறது, அவங்களோட நிகழ்ச்சிகளை தொகுக்கிறது, இப்படியான பெரிய ஒரு ஹிதுமத்தை இந்த புள்ள மாஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கிறார். நான் இன்றைக்கு மாவடி பள்ளிக்கு ஜும்மாவுக்கு வந்த நேரத்தில் சந்திச்சேன், இதுக்கு முன்னாலே சந்திச்சுக்கிறேன். உண்மையிலே மிக சிரமத்தோட மிக தியாகத்தோட அந்த குடும்பமும் தாய் தந்தையும் சகோதரர்களும் அழகாக வழிகாட்டி 5 வருடத்துல குர்ஆனை பாடம் செஞ்சு முடிச்சுகிறார். மாஷா அல்லாஹ். இப்ப அவருக்கு முன்னால சயகுல் ஜுஸு இருக்கிறது, அந்த கை வச்சு ஓதக்கூடிய அந்த குர்ஆன், அதே போல அந்த டைப்பிங் இயந்திரமும் மிகுது. சுப்ஹானல்லாஹ். இவருடைய தியாகமும் உழைப்பும் கண் பார்வை உள்ள எங்களை ஒவ்வொருத்தருக்கும் படிப்பினை ஆகிறது. நேற்று கூட நான் பேசின நேரத்துல என்ன செய்வீங்கன்னு கேட்டா, நான் இப்ப இஃப்தாருக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன், வியாழக்கிழமை நோன்பு பிடிச்சுகிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இவருடைய இந்த தியாகங்களை பொருந்திக் கொள்ளணும், அல்லாஹ் கபூல் செய்யணும். இவர் ஓதக்கூடிய குர்ஆனுடைய பரக்கத்தை முழு உம்மத்துக்கும் அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கணும். கண் பார்வையுள்ள எத்தனையோ பேர் குர்ஆன் ஓத தெரியாம இருக்க, இவர் கை வச்சு ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய வார்த்தைகள் மெய்சிலிக்க வைக்குது. இது உண்மையிலே நான் ஒரு சந்தோஷமான சந்திப்பு, எதிர்பார்த்த சந்திப்பு. அல்லாஹ்ட குர்ஆனை சுமந்த சுப்ஹானல்லாஹ் ஒரு அப்துல்லா பின் உம்மி மக்தூம சந்திக்கிற அந்த சஹாபாக்களுடைய அந்த சுஹபத்திலிருந்து அந்த சஹாபாக்களோட பிள்ளைகள் உருவாக்கப்பட்டது போல இந்த ஹாஃபில் உருவாகிறார். அல்லாஹ் இவருக்கு பரக்கத் செய்யணும், இவருடைய தாய் தந்தைக்கு பரக்கத் செய்யணும், இவரோட சுத்தி நிற்கக்கூடிய உறவுகளுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யணும். உண்மையிலே ஒரு சந்தோஷமான சந்திப்பு. அல்லாஹ் குர்ஆனை வாழ வைக்கிறதுக்கு இது போன்றவர்கள் அல்லாஹ் பாவிச்சு கொண்டிருக்கிறான். இது எங்களுக்கு பெரிய படிப்பின. இவர்கள் சில ஓதல்களை நாங்கள் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு பின்னால அவங்களுக்காக வேண்டி துஆ செய்வோம். இன்னும் இதனுடைய ஹிதுமத்துகளை தொடர்ந்து செய்யறதுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. ما شاء الله. அல்லாஹ் கபூல் செய்யட்டும். மேலே இஸ்லாமிக் டீம் இந்தியா நிகழ்த்த செய்கிறது. பார்வை இல்லாத நேரத்திலேயும் பக்குவமான நிகழ்ச்சிகளை, பயான்களை, நல்ல கசீதாக்களை, அதே போல குர்ஆனுடைய ஆயத்துகளை, உலமாக்கள நிகழ்ச்சிகளை உண்மையிலே பொறுப்போடு நின்று செய்கிறாரு. இன்றைக்கு கூட பார்த்தேன், ஜும்மாவுக்கு முன்னால பேசுகிறார். லைவ் ப்ரோக்ராமுக்கு பின்னால குர்ஆனுடைய வார்த்தைகளை மாஷா அல்லாண்டு அந்த சொல்லி இவ்வளோ நேரம் நடந்த நிகழ்ச்சியை பற்றி அவர் சொல்லி காட்டினார். உண்மையிலே இது ஒரு சாதனை மகன், மிகப்பெரிய ஒரு சாதனைய தீனுடைய அமைப்பில் அல்லாஹ்ட பொருத்தத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறார். கட்டாயமாக இப்படியான மாணவர்களுக்கு இது ஒரு படிப்பினையாக இருக்கணும். குறிப்பாக எல்லாருக்கும் ஒரு நல்லொரு ஹிதுமத்தை முன்மாதிரியாக இங்கு செஞ்சு காட்டுறார். மேலே இந்த டைப்பிங்ல கூட அவர் அந்த பார்வை இல்லாத முறையில் அதை டைப் பண்ணக்கூடிய சிஸ்டத்தில் அழகாக அரபு எழுத்துக்களை
டைப் பண்ணக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அவருக்காக வேண்டி நாங்கள் எல்லாரும் துவா செய்வோம். உண்மையிலே உள்ளம் பூரிப்பான, உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வை அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்தான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல இந்த பிள்ளைகளுடைய இப்படியானவர்களுடைய இந்த ஹிதுமத்துகள் மூலமாக நாங்கள் விழித்துக் கொள்வோம். எங்கள பிள்ளைகளை குர்ஆனோட தொடர்பாக்குவோம். இது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும். இந்த ஹாஃபில் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில தாய் தந்தைக்கு கிரீடத்தை எடுத்துக் கொடுக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவராகிறார். இந்த மாதிரியான ஹிதுமத்துகள் கிடைக்கிறது அரிது. இப்படியான நிலையில அல்லாஹ் இவர் உண்மையான ஒரு ஹாஃபிதா. அதே மாதிரி இவருடைய ஆசிரியர் ஒருவர் நேற்று சந்தித்த போது கூட இவற்றிருக்கக்கூடிய திறமைகளை பற்றி சொன்னார். மாஷா அல்லாஹ், புதினமான ஒரு திறமைகளும் ஆற்றல்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மிக அவசரமாக கருத்துக்களை விளக்கங்களை உள்வாங்கக்கூடிய ஞாபக சக்தி நிறைந்த ஒரு ஹாஃபிதாக இருக்கிறார். அத்தனையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு உண்மையான தீனுடைய ஹிதுமத்துகளை அல்லாஹ் இவர் மூலமாக இன்னும் வாங்குவானாக. இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறவங்களுக்கு இது போன்றவர்கள் மூலமாக அல்லாஹு தாலா பெரும் ஒரு அடியை கொடுக்கிறான். தீன் இஸ்லாத்தை வளர்க்கிறத காட்டி கொண்டிருக்கிறான். டைப் பண்ணு. இது வந்து அரபு எழுத்து. அரபு எழுத்துல ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு நம்பர் இருக்கு. நான் அலிஃப் அடிக்கும் போது மேலுக்கு ஒரு டாட் அடிச்சோம்னா அது அலிஃப். பா, தா, தா, ஜீம், அப்படியே வரும். இதுல எல்லா மொழியும் இருக்கு. தமிழ், அரபு, இங்கிலீஷ். இங்கிலீஷ் அதை என்ன பேர் எழுதுச்சுன்னா பேரு இது அலிஃப் பா தா எழுதுனது. இந்த இருக்கிறது இந்த பேர்